ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டம் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி முழங்கால் அளவுக்கு நிற்கிது. இதில் பார்த்திங்கன்னா போட்ட செடி எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. மனசு கேட்கல, என்ன செய்கிறது? ஐயோ, இவ்வளோ ஆசையாக வளர்த்தோமே. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை தான் மெயினாக கேட்குறாங்க. அதனால் அதை காப்பாற்ற போய் ஏன் உயிர் போக போணுச்சுங்க. ஐயோ, பாம்பை பார்த்துட்டு ஓடுனேன், பார்க்கணுமே. செடியெல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு. எல்லாமே ஆசையாக நம்ம வளர்த்து அதை அப்படியே விட முடியாதே. சரி, முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த செடியை பிடுங்கி வச்சா வருமோ அந்த செடியெல்லாம் நம்ம காப்பாற்றலாங்கிற மாதிரி காலையிலேயே இன்றைக்கி சரி இந்த வேலையை ஆரம்பிப்போன்ட்டு இதை இறங்கி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருந்தேங்க. இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இதுக்குள்ளே தான் பாம்பு இருந்திருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. நான் அது பக்கத்துலேயே போயிட்டு இந்த இது நான் முதல்ல இது நாட்டு வல்லாரை, இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வல்லாரை. இது வல்லாரை இல்லை, குரோட்டன்ஸுன்னு சொல்கிறாங்க, வாட்டர் குரோட்டன்ஸுன்னு. இது தண்ணியிலே வளரும். சிங்கத்தோட வாயிலேயே தலை வச்ச கதையாக நான் பாருங்கள், அந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு. அந்த பைப்பு உள்ளார ஃப்ரண்ட்லேயே. எனக்கு அது தெரியவே இல்லை. அது பக்கத்துலேயே பாருங்கள், ரொம்ப நேரமாக கை விட்டு நோண்டிக்கிட்டே இருந்திருப்பேன். நோண்டி அது பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தேன். எனக்கு இது எப்போனாக்கா அந்த லாஸ்ட்டு செடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு இது கஸ்தூரி வெண்டையை பிடுங்கலான்ட்டு போய் அதை பிடுங்குறேன். சரன்னு வந்தது பார்க்கணும். அதை பாருங்கள், அந்த லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ ஒரு வேகமான பாம்பை நான் பார்த்ததே இல்லை. அப்படி மின்னல் வேகத்தில் அப்படி பாஞ்சிக்கிட்டு போச்சுங்க. ஐயோ, அது சாதாரண தண்ணி பாம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்ல பாம்பாங்க. ஐயோ, எனக்கு அப்படியே சொன்னதுமே அடிவயிறு அப்படியே கலங்கி போச்சுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாம்பு என்னவோ பாம்புக்குன்னே கட்டி விட்ட வீடு மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல பாம்பு கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கோழி வளர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு, செடி எல்லாமே இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே ரொம்பவே என்ன பாம்பு நானும் ஃப்ரெண்டுங்கிற ரேஞ்சுக்கு ஒன்றாவே குடியிருக்கிற மாதிரி இருக்கிறோம். என்னைக்கு ஃப்ரெண்டுக்கு கோபம் வருதோ அன்னைக்கு நம்மளை போட்டு தாக்கிருங்கிற மாதிரி தான் நம்ம வீட்டிலையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பயந்து தான் போயிட்டுருக்கிறேன். என்ன பண்ணுறது, மனசுக்குள்ளே எப்போவுமே அது ஒரு கார்டனுக்கு வந்தோம்னாக்க என் கண்ணும் கையும் கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்குமான்னு நம்ம செடி நிறையா வச்சுருக்கிறனால கீழே பத்தாததுக்கு லவ் பேர்ட்ஸுக்கு இந்த கோழி ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக இந்த சாணி பத்தாததுக்கு மாடு வேறு வளர்க்குறோம் இல்லையா, மாடு வளர்க்குறனால அந்த சாணி வாசனை எல்லாமே ஆளினால் நம்ம வீட்டில் இருக்கிறனால ரொம்ப அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. எப்போவுமே பார்த்திங்கனாக்கா என் கண்ணில் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தட்டுப்பட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பாம்பு, அது ஓரளவு எனக்கு தெரியுங்கிறனால கம்முன்னு விட்டுருவேன். ஆனால் நல்ல பாம்பே இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்ப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அது பக்கத்துலேயே போயிட்டு நான் வேலை பார்த்துட்ருக்குறேன். அது போய் செடி பிடுங்கிறது எல்லாமே கையை உள்ளே விட்டு அது பக்கத்துலேயே போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் இப்போ நினச்சா கூட அப்படியே என்னமோ அடிவயிறுலாம் கலங்குற மாதிரி இருக்குது. அது ஒரு என்ன தான் நம்ம ஆசையாக செடியை வளர்த்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கி நல்ல அறுவடை கொடுக்குற ஸ்டேஜுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் நான் பறிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட போன வீடியோவில் காமிக்கும் போது அதான் ஃபஸ்ட்டு அறுவடைன்னு நான் பறிச்சிருப்பேன். அது திரும்ப இவ்வளோ செடியும் நான் கஷ்டப்பட்டு ஊனி அதுக்கு தண்ணி விட்டு வளர்ந்து பலன் கொடுக்குற நேரமாக பார்த்து இந்த மாதிரி ஆகும்போது மனசு கேட்கல. அதனால தான் சரி பிடுங்கிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டேன். எல்லாத்தையும் பிடுங்கி மாடியில் இடம் இருக்கோ இல்லையோ ஒரு தொட்டியில் ஒரு 2, 3 கூட வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்காவது நமக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்குங்கிற ஒரு இதில் தான் சரி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஒன்றொன்றும் மேலே தூக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்பலும் பிஞ்சு போச்சு. இந்த பாருங்கள், இந்த பப்பாளி கண்டெல்லாம் சரி ரொம்ப குட்டியிலேயே நல்லா சூப்பராக பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. இதெல்லாம் விடுறதுக்கே எனக்கு மனசே வரல. அதனால சரி இதெல்லாம் பிடுங்கிடலாம். அப்புறம் பச்சை மிளகா செடி இங்கேயே விதை போட்டு வச்சேன். சரி கொஞ்சம் வளர்ந்ததும் மாடியில் கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம்.
பாதி வந்து மாடியில் சப்போஸ் இதில் தண்ணி நிற்கலைன்னா இங்கே கீழேயுமே பாதி நட்டு வைக்கலான்னு கீழே பார்த்திங்கன்னா தக்காளியும் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே ஆல்ரெடி நிறையாவே இந்த தண்ணிக்குள்ளார நட்டு வச்சுட்டேன். நம்ம அதெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து என்னன்னாக்கா இப்போ யானை தந்த வெண்டையும் பருமன் வெண்டையும் அப்புறம் நீல் சிகப்பு வெண்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் கொடுக்குற நேரமாக பார்த்து இந்த மாதிரி ஆனனால சரி எடுத்துகிட்டு போய் நட்டு வைப்போம், வந்தால் வரட்டும் வராட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இருந்தேங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா செடி கேட்குறாங்க. ஆனால் நான் என்னோட 2 வீடியோலையுமே என்னோட நம்பர் வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டு விட்டுட்டேன். அதனால் அந்த நம்பரை பார்த்துட்டு நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து செடி வேணுங்கிறாங்க. நம்மளால் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாங்கனாக்கா கேட்க மாட்டாங்க. அது வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை பாதியிலே பார்த்துட்டு எனக்கு விதை வேணுங்கிறாங்க. என்கிட்ட அதுதான் நான் சொல்லிட்டேன், நான் வச்சுருக்குது குட்டி கார்டனு. இதில் நான் வீட்டுக்கு பறித்தது போக மீதி தான் வந்து நான் கண்டிப்பாக வந்து விதைக்கி விட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். அது மாதத்துக்கு 1 நாள் தான் என்னால் கொடுக்க முடியும். மாதத்துக்கு 1 நாள் கொடுக்க முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ரொம்ப ஹார்வெஸ்ட் கிடச்சிதுன்னா 2 வாட்டி கொடுக்கலாம். அடிக்கடி வந்து நமக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய தோட்டம் கிடையாது. இது சின்ன ஒரு டெரஸ் கார்டனில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ தரையில் வந்து நல்லா வெண்டைக்காய் நிறைய 3 வகை வெண்டைக்காய், அது காஸ்மோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. அப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 வாட்டி தான் நம்மளால் சீடு கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த சீடும் பார்த்திங்கனாக்க நான் என்னைக்கு வீடியோஸ் போடுறேனோ அன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு 30 பேரோ 40 பேரோ அந்த ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் 3 நாள் 4 நாளுன்னு கழிச்சிட்டு வந்து எனக்கு வந்து ஃப்ரீ சீடு ஃப்ரீ பிளான்ட்டெல்லாம் வேணும்னாக்கா என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே சொல்லுவோம் என்னைக்கு வந்து ஃப்ரீ சீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் விதை ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கே பார்த்திங்கனாக்கா இன்னும் நான் விதை வந்து கொடுக்கல. இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் எல்லாருக்கும் அனுப்பணும். மழை பெஞ்சு இந்த பாருங்கள் தண்ணி இவ்வளோ தூரம் நிற்கிறதுனால இந்த வேலையே எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் சரி ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகுது. இனிமேல் தான் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்ணி விடணும். ரெண்டாவது எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பிளான்ட் வேணும் சீடு வேணும்னு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டுனாக்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து 6 மணிக்கு லைவ் போடுறேன். உங்களுக்கு அந்த பிளான்ட்டை பற்றியோ இல்லை விதையை பற்றியோ இல்லைனாக்க க்ரோ பேக் பற்றியோ என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாமல் எனக்கு லைவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வீடியோலேயே சொல்லிடுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு லைவ் வரேன். என்னோடய கார்டனோட ஃபுல் வியூ உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி உங்கள் என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு பதிலாக வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செடியுமே பறித்து ஓரளவு எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த வெண்டைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். செம்ம கத்திரிக்காயாக இருந்தது. ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பூ இருக்கும். கத்திரிக்காய் தொடர்ச்சியாகவே நமக்கு வந்து 7-8 கத்திரிக்காய் ஒரே செடியில் இந்த பாருங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்களா எப்படி சாஞ்சி போச்சு அப்படின்னு. இது அப்படியே என்ன பண்ணேன், இதையும் புடலங்காய் செடியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வருதா என்னன்னு எனக்கு தெரியல. சரி நம்ம ஆசைக்காக நட்டு வைக்கலாம் அப்படின்னு. இந்த பப்பாளி கன்றுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சாஞ்சு போச்சுங்க. இழுத்து பார்த்தேன், என்னால் இழுக்க முடியல. சரி ஓகே, இது சின்னதாக தான் இருக்குது, ஒரு ஆள் ஹைட்டு தான் இருக்குது. ஆனால் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர் உள்ளே போனனால என்னால் இழுக்க முடியல. பக்கத்தில் ஒருத்தங்க அவங்க வந்து பிடுங்கி இழுத்து பார்த்தாங்க, அவங்களாலையுமே முடியல. பயங்கரமாக வேர் வந்து உள்ளே வரைக்கும் போயிருக்கு. ஆனால் மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மரம். பூ பார்த்திங்களா எவ்வளோ பூ இருக்குதுன்னு, பயங்கரமாக இருக்குது பூ. அதை வச்சு தான் சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கினேன். முடியல என்னால். அப்புறம் அதை விட்டாச்சு.
இதோட சேர்த்த இன்னொரு 2 பப்பாளி கன்றை மட்டும் சின்ன சின்ன கன்றை பிடுங்கிட்டேன் நான். அதையும் பிடுங்கி வச்சுருக்கேன். வருதா என்னன்னு தெரியல. கஸ்தூரி வெண்டையுமே பிடுங்க முடியலைங்க. அதுவுமே ஆழமாக போயிடுச்சு எனக்கு. சரி ஓகே, குட்டி குட்டி செடி நல்லா ஈல்டு கொடுக்குற செடியாக பார்த்து மட்டும் ஒரு குறிப்பிட்டு ஒரு 50 செடி இருக்குன்னா ஒரு 10 செடி மட்டும்தான் என்னால் பிடுங்க முடிஞ்சுது. பிடுங்கிட்டு போயிட்டு மாடியில் கொண்டு போய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வைக்கணும். ஏன்னா எனக்கு இந்த கத்திரிக்காய் செடியே விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஒரு கத்திரிக்காய் செடின்னு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சட்டுன்னு வந்து ஸ்டாப் ஆகாது. மற்ற செடி மாதிரி மற்ற எந்த செடியாக இருந்தாலும் 2 மாதம், கத்திரிக்காய் இது தக்காளியாக இருந்தாலும் சரி, இல்லை வெண்டைக்காவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 2 மாதம் அதுக்கு மேலே வந்து நமக்கு ஈல்டு கொடுக்காது. ஆனால் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம்னாலுமே நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் நிறையா கொஞ்சம் பூச்சி தான் இருக்குது. இது ஃபுல்லுமே வாஷ் பண்ணி தான் நான் வைக்க போகிறேன். இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பூ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே பூ இருக்கும். பூ அந்த அதாவது இலைக்கு ஒரு பூ, இலைக்கு ஒரு கத்திரிக்காய்ங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே பூ இருக்கும், எல்லாத்துலேயும் கத்திரிக்காயும் இருக்கும். அதனால தான் சரி இதை எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே நட போகிறேன். வருதான்னு பார்க்கலாம். வந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இதோட விதை நிறையாவே நமக்கு இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ வீரியமுள்ள கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காயை முத்த விட்டு அதை வந்து நம்ம விதை சேகரித்து வச்சிட்டோம்னாக்க ஒரு கத்திரிக்காய் செடியை வச்சே நம்ம ஒரு தோட்டமே போடலாங்க. அவ்வளோ விதை கிடைக்கும் நமக்கு. அதே ஈல்டு தான் இந்த செடியிலேருந்து நம்ம எடுக்கிற விதை, இதே ஈல்டு தான் நமக்கு கொடுக்கும். அதனால் நம்மக்கிட்ட விதை நிறையாவே இருக்குது. அது பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னென்னா இது ஃபஸ்ட்டுன்னு நம்ம வீட்டுக்கு வந்த முதல் கத்திரிக்காய் செடி. நிறையாவே இப்போ வச்சு பார்த்திங்கன்னா 4 மாதமாகவே தொடர்ச்சியாகவே நமக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷமாவது ஈல்டு கொடுக்கும். அதனால தான் இதை தூக்கி போட மனசு வரல. பிடுங்கி ட்ரிம் பண்ணி வைக்கிறேன். இதில் நிறைய பாருங்கள் பிஞ்சு பூ தான் நிறையாவே இருக்குது. மெயினாக அதனாலேயே எனக்கு தூக்கி போட மனசு வரவே இல்லை. அந்த பெரிய பெரிய இலையை மட்டும்தான் கட் பண்ணுறேன். பெரிய பெரிய இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தேவையில்லாத ஸ்டெம்மையும் கட் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாம் வருதான்னு. 2வது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 வகை கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விட பூ வந்திருக்கு, பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் தொடர்ச்சியாக கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரமும் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு முருங்கைக்காய், கீரை எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே கிடைக்கிறதுனால பெருசாக நான் எங்கேயுமே வெளியிலேயே போய் காய் வாங்கி ரொம்ப நாளாகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதமாகவே நான் வெளியில் காயே வாங்கிறது கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். இங்கே பாருங்கள் இலை பேன் நிறையா இருக்குது. இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் போடணும். ஃபுல்லாக சிசர் வச்சுட்டு கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அந்த பிஞ்சு பூவெல்லாம் அப்படியே விட்டுறலான் இருக்கேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி 6 மணிக்கு லைவு வந்து நம்மளோட கார்டனை நான் காமிக்கிறேன். நம்ம கார்டனை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பப்பாளி கன்று, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சு அது பார்த்திங்கன்னா இது நாள் எடுத்த வீடியோ. மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா இலையுமே உடச்சி விட்டுட்டேன். எல்லாத்தையும் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடியெல்லாம் வந்து பாதிக்கு மேலே இலை ஃபுல்லுமே கருகி செடி காஞ்சி போயிடுச்சு. மீதி பாதி ஓரளவு வர்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எந்தெந்த செடி நட்டு வச்சது, எதெல்லாம் துளுத்து வந்திருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2வது என்ன உரம் கொடுக்கறது, என்ன மருந்து அடிக்கிறது, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஃபோனில்
வாட்ஸ்அப்லன்னு சொல்ல முடியாது. லைவுக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன உரம் கொடுக்கலான்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, எத்தனை இன்ச்சு பாட்டு வந்து பப்பாளிக்கு வைக்கலாம், கீரை எத்தனை இன்ச்சு பேக்கில் வைக்கலாம், கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியெல்லாம் என்ன எந்த சைஸு க்ரோ பேக்கில் வைக்கலான்னு கேட்குறீங்க. நான் எல்லாருக்குமே நான் தனியாக சொல்ல முடியாது இல்லைங்களா. எனக்கும் வந்து வேலை நிறையாவே இருக்கும். வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுலேருந்து, கார்டன் பார்க்குறதுலேருந்து எல்லாமே நான் ஒரே ஆள் தான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு சர்வெண்ட்லாம் யாரும் கிடையாது. நான் தான் பார்க்கறதுனால என்னால் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, பாய் மக்களே.